பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குனர் சனுசி நூர் கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹசிம் ஜாசினின் உரையின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து அவரை தாம் வெளிப்படையாக விமர்சித்ததாக கூறப்படுவதை மறுத்துள்ளார். பாஸ் கட்சியின் போராட்டத்தை பற்றிய உறுப்பினர்களின் புரிதலை வலுப்படுத்துவதற்கும் சுய பரிசோதனை செய்வதற்கும் நோக்கமாக கொண்ட ஒரு உட்கட்சி நிகழ்ச்சியின் போது தனது கருத்துகள் கூறப்பட்டதாக சனுசி தெரிவித்தார். யார் மீதும் எந்த தாக்குதலும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், அது தங்கள் உறுப்பினர்கள் மற்றும் பாஸ் கட்சியின் தலைமையை மட்டுமே பிரதிபலிப்பதாக இருந்தது என்று அவர் எஃப்எம்டியிடம் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட காணொளியில் சனுசி ஹசிமை வெளிப்படையாக விமர்சிப்பதாக சித்தரிக்கப்பட்டு வருகிறது. பாஸ் கட்சியில் தீங்கு விளைவிக்கும், சேதப்படுத்தும் அரசியல் நடவடிக்கைகளை எடுக்கும் எவரும் கட்சி அரசியலமைப்பால் தடை செய்யப்படாவிட்டாலும் அவர்கள் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை என்றும் அவர்கள் தங்களில் உறுப்பினராக இல்லை என்றும் சனுசி காணொளியில் குறிப்பிட்டுள்ளார். வீடியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் திருத்தப்பட்டது என்றும் விவாதத்தின் முழு சூழலையும் பிரதிபலிக்கவில்லை என்றும் சனுசி குற்றம் சாட்டினார். லீகா உல் ஃபிக்ரி என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்ச்சி தற்போதைய பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கவும் பாஸ் கட்சியின் உறுப்பினர்களுக்கு முக்கிய அரசியல் கல்வியை வழங்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு திறந்திருக்காது என்று கூறிய அவர், சூழலை புரிந்து கொள்ள தொடக்கத்திலிருந்து இறுதி வரை கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கூட்டரசு அரசியலமைப்பின் 42வது பிரிவின் கீழ் மன்னரால் பயன்படுத்தப்படும் கருணையின் அரச உரிமையை உணர்ச்சி அல்லது அரசியல் கண்ணாடிகள் மூலம் அல்லாமல் அமைதியாகவும் தெளிவாகவும் பார்க்க வேண்டும் என்று பகாங் சுல்தான் விளக்கியுள்ளார். மன்னிப்பின் அதிகாரம் ஒரு அரசியல் பரிசோ அல்லது தனிப்பட்ட அனுதாபத்தின் செயலோ அல்ல, மாறாக தண்டனை நீதி அமைப்பிற்குள் உள்ள ஒரு சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு பொறிமுறை என்று அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா தெரிவித்துள்ளார். மலேசியாவின் 16வது மாமன்னராக இருந்த அல் சுல்தான் அப்துல்லா மன்னிப்பு முடிவுகள் முக்கிய மாநில மற்றும் தேசிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய மன்னிப்பு வாரியத்தின் விவாதங்கள் மூலம் எடுக்கப்படுகின்றன என்று கூறினார். மன்னிப்பு அல்லது தண்டனை குறைப்பு வழங்குவது எந்த ஒரு தனி நபருக்கும், அரசியல் கட்சிக்கும் அல்லது பதவிக்கும் பிரத்யேகமானது அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் கடுமையான மற்றும் சிறிய குற்றங்களை உள்ளடக்கிய பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு மாமன்னர் மற்றும் மலாய் ஆட்சியாளர்களால் தண்டனை குறைப்பு அல்லது மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று பகாங் சுல்தானின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகாங் ரிஜென்சி கவுன்சிலின் 120வது கூட்டத்தில் கலந்து கொண்ட அல் சுல்தான் அப்துல்லா இவ்வாறு கூறியதாக பதிவிடப்பட்டுள்ளது. பகாங் பட்டத்து இளவரசர் தெங்கு ஹசானால் இப்ராஹிம் அலாம் ஷா இஃப்னி அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷாவும் கலந்து கொண்டார். அரசியலமைப்பு முடியாட்சியின் பாரம்பரியத்திற்கு இணங்க மன்னர் பொது உணர்வு அல்லது அரசியல் அழுத்தத்தால் இயக்கப்படுவதில்லை. ஆனால் பதட்டங்கள் அதிகரிக்கும் போது சமநிலையை மீட்டெடுக்க நீதியின் குரலாக செயல்படுகிறார் என்று அவர் கூறினார். மலேசியா தொடர்ந்து கொள்கை ரீதியான மற்றும் உறுதியான நாடாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நாடு, குறிப்பாக பகாங், எப்போதும் அல்லாவின் அருளின் கீழ் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். ஜொகூரில் ஒரு ஹேலிங் ஓட்டுநரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படும் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வைரல் சம்பவம் தொடர்பாக கிராப் மலேசியா மன்னிப்பு கோரியுள்ளது. சம்பவத்தின் காட்சிகளை வெளியிட்ட ஒரு போர்ட்டலின் கருத்துகள் பிரிவில் நிறுவனம் மன்னிப்பு தெரிவித்துள்ளது. அந்த பெண் படம் பிடித்தது இப்போது ஆன்லைனில் பரவலாக பகிரப்பட்டுள்ளது. வணக்கம், இந்த சம்பவம் நடந்ததற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். மேலும் இந்த விஷயத்தின் தீவிரத்தை ஒப்புக்கொள்கிறோம். இது ஒருபோதும் நடந்திருக்க கூடாது. இந்த அறிக்கையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மேலும் இந்த விஷயத்தை விசாரித்து தகுந்த ஆதரவை வழங்க பாதிக்கப்பட்ட பயணியை தீவிரமாக அணுகி வருகிறோம். இதை நாங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுப்போம் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு பெண் பயணியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக கூறப்படும் ஹெயிலிங் டிரைவரை அடையாளம் காண்பதாக போலீசார் முன்னதாக தெரிவித்திருந்தனர். சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு வீடியோவை தொடர்ந்து இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. ஜொகூர் பாரு தென் மாவட்ட காவல்துறை தலைவர் இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை எந்த போலீஸ் புகாரும் பெறப்படவில்லை என்று தெரிவித்தார். கூச்சிங்கில் உள்ள ஒரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தனது தம்பியை அடித்து மிரட்டியதற்காக 29 வயது நபருக்கு 13 மாத சிறை தண்டனை விதித்தது. கடும் காயத்தை ஏற்படுத்தியதற்காகவும் குற்றவியல் மிரட்டலுக்காகவும் 2 குற்றச்சாட்டுகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு முசாஹிர் மாலிக் என்ற நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக போர்னியோ போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது.
கடும் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் குற்றவியல் மிரட்டல் செய்ததற்காக முசாகிருக்கு தண்டனை சட்டத்தின் பிரிவு 506 கீழ் 12 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தானாக முன்வந்து காயத்தை ஏற்படுத்தியதற்காக பிரிவு 326A உடன் சேர்த்து வாசிக்கப்பட்ட குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 323 கீழ் மேலும் 13 மாத சிறை தண்டனையும் அவர் பெற்றார். 2 தண்டனைகளும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க நீதிபதி லிங் ஹுயிஸ்வான் உத்தரவிட்டார். வழக்கின் உண்மைகளின்படி முசாகிருக்கும் அவரது 16 வயது சகோதரருக்கும் இடையே ஜனவரி 28 இரவு ஸ்டாண்ட் விசிறி பயன்படுத்துவது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் முசாகிர் தம்பியை அடித்துள்ளார். இதன் விளைவாக ஒரு கைகலப்பு ஏற்பட்டது. இதில் அவர் தனது சகோதரரின் முகத்தில் குத்தி உன் மண்டையை உடைத்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். பின்னர் பெற்றோரில் ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து முசாகிர் கைது செய்யப்பட்டார். அம்பாங்கில் உள்ள சுங்கைபிசி உலுகுலான் விரைவுச்சாலை SUKE அருகே புக்கிட் கம்பாரா பாதைக்கு அருகில் உள்ள வீடுகளுக்கு மேலே ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுவதை ஆன்லைனில் பரவி வரும் காணொளி காட்டுகிறது. மெனாரா இந்தா அபார்ட்மெண்ட் தமான் துன் அப்துல் ரசாக் அருகே உள்ள ஒரு மலை உச்சியில் ஏற்பட்ட காட்டு தீ இது என்பதை ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் உறுதிப்படுத்தினார். அம்பாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 4 தீ அணைப்பு வீரர்கள் மற்றும் ஒரு தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு நேற்று இரவு 8:53 மணிக்கு சென்றதாக அமாட் கூறினார். தீ ஒரு மலையில் ஏற்பட்டுள்ளது, அணுகல் பாதை எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். கெடா அலோஸ்டார் ஜலான் தஞ்சோங் பெண்டாஹரா பகுதியில் உள்ள வீட்டில் நடுத்தர வயதுடைய பெண் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று காலை கண்டெடுக்கப்பட்டார். வங்கி நிறுவனத்தில் செயல்பாட்டு நிர்வாகியாக பணியாற்றிய சகாருல்லைல் பாசிர் எனும் 52 வயது நபரின் உடலில் 3 இடங்களில் குத்துக்காயங்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவரை அவரது மகன்களில் ஒருவர் காலை சுமார் 8:45 மணியளவில் வீட்டில் இறந்த நிலையில் கண்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் அளித்ததாக பரிதா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. உடற்பகுதியில் குத்து காயங்களும் தலை, முகம் மற்றும் கை மணிக்கட்டில் காயங்களும் காணப்பட்டதாக கோத்தஸ்டார் மாவட்ட போலீஸ் தலைவர் சையத் ஃபஸ்ரி சையத் அலி தெரிவித்தார். மேலும் நகைகள், பணம் மற்றும் கைபேசி இருந்த கைப்பையும் காணாமல் போயுள்ளது. இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மற்றொரு மகன் தொடர்புடையவராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். இதனிடையே இந்த கொலை விசாரணைக்கு உதவுவதற்காக அமீருல் ஷஃபிக் ஷம்சுல் ஜகாரி எனும் 28 வயது நபர் முன்வந்து போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சந்தேக நபரை பிடிக்க தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.